கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சாமுவேலின் 1 புத்தகம் 7 அதிகாரம் 3 வசனம். 1 சாமுவேல் 7:3. நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். And Samuel said to the whole house of Israel, If you are returning to the Lord with all your hearts, then rid yourself of the foreign gods and the Ashtaroths, and commit yourselves to the Lord and serve him only, and he will deliver you out of the hand of the Philistines. இஸ்ரவேல் வீட்டார் அனைவருக்கும் சாமுவேல் கூறியது, நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரிடம் திரும்பினால் வேற்று தெய்வங்களையும் அஸ்தரோத்தையும் உங்களிடமிருந்து அகற்றி விடுங்கள். உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்காக தயார் செய்யுங்கள். அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள். பெலிஸ்தியர் கையினின்று அவர் உங்களை விடுவிப்பார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு விலகி கானானியரின் விக்கிரகங்களான பாகால் மற்றும் அஸ்தரோத் ஆகியவற்றை வணங்கினர். அதன் விளைவாக அவர்கள் பெலிஸ்தரின் அடக்குமுறைக்குள் சென்றனர். பல ஆண்டுகள் துன்பப்பட்ட பிறகு அவர்கள் மீண்டும் கர்த்தரை தேட ஆரம்பித்தனர். அப்பொழுது தேவன் சாமுவேலை எழுப்பி உண்மையான மனம் திரும்புதலுக்கான வழியை அவர்களுக்கு காட்டினார். இந்த வசனத்தில் 4 முக்கிய கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். முதலாவது கட்டளை, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். மனம் திரும்புதல் என்பது வெறும் உணர்ச்சி அல்ல, அது வாழ்க்கையின் திசை மாற்றம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று யோவேல் தீர்க்கதரிசி கூறுவதை யோவேல் 2:13 வாசிக்கிறோம். தேவன் வெளிப்புற சடங்குகளை விட உள்ளத்தின் மாற்றத்தையே விரும்புகிறார். இரண்டாவது, அந்நிய தேவர்களை விலக்குங்கள். கர்த்தருக்கு எதிராக நம் இருதயத்தில் இடம் பிடித்திருக்கும் எதுவும் விக்கிரகமாக மாறலாம். இன்று அது சிலை வணக்கமாக மட்டுமல்ல, பண ஆசை, புகழாசை, உலக இன்பங்கள், சுய விருப்பங்கள் இவைகளும் தேவனுடைய இடத்தை பிடிக்கலாம். என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று தேவன் எச்சரித்திருப்பதை யாத்திராகமம் 20:3 வாசிக்கிறோம். மூன்றாவது, இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்குங்கள். இது அர்ப்பணிப்பை குறிக்கிறது. தேவனை நோக்கி நிலையான தீர்மானத்துடன் வாழ வேண்டும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இரு என்று சாலமோன் அறிவுறுத்துவதை நீதிமொழிகள் 3:5 வாசிக்கிறோம். நான்காவது, அவருக்கே ஆராதனை செய்யுங்கள். தேவன் பகிர்ந்து கொள்ளும் தேவன் அல்ல. அவர் முழுமையான அன்பையும் முழுமையான அர்ப்பணிப்பையும் விரும்புகிறார். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்று கட்டளையிட்டு இருப்பதை உபாகமம் 6:5 வாசிக்கிறோம். இவ்வாறு முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பி அந்நிய தேவர்களை விலக்கி அவருக்கே ஆராதனை செய்யும்போது தேவன் அற்புதமாக ஒரு வாக்குத்தத்தம் அருளுகிறார். அதாவது, உங்களை பெலிஸ்தியருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார். இஸ்ரவேலுக்கு பெலிஸ்தியர் பிரச்சனையாக இருந்தது. இன்று நமக்கு பாவம், பயம், அடிமைத்தனங்கள், மனக்கசப்புகள், சோதனைகள் இவற்றிலிருந்து தேவன் விடுதலை அளிப்பதாக வாக்களிக்கிறார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால்
அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று வாக்களித்திருப்பதை 2 நாளாகமும் 7:14 வாசிக்கிறோம். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், உண்மையான மனம் திரும்புதல் விடுதலையை கொண்டு வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு விலகினர். விக்கிரக ஆராதனை அவர்களை அடிமைத்தனத்திற்கு கொண்டு போனது. சாமுவேல் அவர்களை மீண்டும் தேவனிடம் திரும்ப அழைத்தார். முழு இருதயத்தோடும் திரும்ப வேண்டும் என்று கூறினார். அரைகுறை மனம் திரும்புதல் போதாது. தேவன் முழு இருதயத்தை எதிர்பார்க்கிறார். தேவனுக்கு போட்டியாக இருப்பவைகளை விலக்குங்கள், இருதயத்தை நேராக்குங்கள் என்றும் அறிவுறுத்துகிறார். உறுதியான அர்ப்பணிப்பு அவசியம். தினந்தோறும் தேவ சமூகம் அமர்ந்து அவரை நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தருக்கே ஆராதனை செய்யுங்கள். ஆராதனை என்பது பாடல் மட்டுமல்ல, வாழ்க்கையே ஆராதனையாக மாற வேண்டும். மனம் திரும்புதலுக்கு பின் வெற்றி வருகிறது. கீழ்ப்படிதலுக்கு பின் ஆசீர்வாதம் வருகிறது. சுருக்கமாக சொல்வதானால், சாமுவேலின் அறிவுரை இன்று நமக்கும் பொருந்துகிறது. நாம் முழு இருதயத்தோடு தேவனிடம் திரும்பி எல்லா விக்கிரகங்களையும் அகற்றி, அதாவது பண ஆசை, பதவி மோகம், புகழ் மயக்கம், உலக சிற்றின்பம் இவைகளை அகற்றி தேவனிடத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்தால் அவர் நம்மை பாவத்தின், பயத்தின், சத்துருவின் எல்லா கட்டுகளில் இருந்தும் விடுவிப்பார். மனம் திரும்புதல் மாற்றத்தை கொண்டு வரும். மாற்றம் விடுதலையை கொண்டு வரும். விடுதலை தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தும். எனவே இன்றே உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். 1. என் வாழ்க்கையில் தேவனுடைய இடத்தை பிடித்திருப்பது என்ன? 2. நான் முழு இருதயத்தோடு தேவனை பின்பற்றுகிறேனா? 3. என்னுடைய ஆராதனை உண்மையானதா? 4. நான் விடுதலை பெற வேண்டிய பகுதிகள் எவை? இந்த கேள்விகளை ஆழமாக ஆராய்ந்து சரியான பதிலை கண்டுபிடித்து சரி செய்ய வேண்டியவற்றை சரி செய்யுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி புரிவாராக. Today's verse teaches the true meaning of repentance. Samuel called Israel to return to God with all their heart, remove all idols, dedicate themselves completely to the Lord and worship Him alone. Genuine repentance requires a change of heart, the removal of anything who takes God's place, and wholehearted devotion to Him. When God's people turn back to Him sincerely, He delivers them from their enemies and grants victory. The message for believers today is very clear. That is, return to God, remove spiritual idols, worship Him alone, and experience His deliverance and blessings. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை சாமுவேலின் மூலம் அழைத்தது போல இன்றும் எங்கள் இருதயங்களை உம்மிடத்தில் திருப்புகிறதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் உமக்கு பிடிக்காத எல்லா விக்கிரகங்களையும், உம்முடைய இடத்தை பிடித்திருக்கும் எல்லா காரியங்களையும் எங்களுக்கு வெளிப்படுத்தும். அவற்றை விலக்கி உம்மை மட்டும் பற்றி கொள்ள கிருபை தாரும். எங்கள் இருதயங்களை உமக்கு நேராக்கும். முழு இருதயத்தோடும் உம்மை நேசிக்கவும் உமக்கே ஆராதனை செய்யவும் உதவி செய்ய வேண்டுகிறோம். எங்களை கட்டி போட்டிருக்கும் எல்லா பாவங்களில் இருந்தும், பயங்களில் இருந்தும், நோய்களில் இருந்தும், எதிரிகளின் செயல்களில் இருந்தும் விடுதலை அளியும். எங்கள் வாழ்க்கை உமது நாம மகிமைக்கு சாட்சியாக இருக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. சகல துதி கன மகிமை யாவையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென்.